ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 7 years லாஸஸ் அப்படின்ற வீடியோட பார்ட் 2. இது 2வது பாட்டு. அதாவது அந்த என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்னென்ன காரணத்துக்காக எனக்கு அதிகமான லாஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த பார்ட் 1ல் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து நான் என்னென்ன அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணணும், எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட 95% ட்ரேடர்ஸ் வந்து அந்த மிஸ்டேக்ஸை பண்ணி தான் வருவாங்க. மேபி ஒரு சிலர் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் லாஸ் பண்ணிக்காமல் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல கெரியராக எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து ஒரு 5 to 3% தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரலில் எல்லா ஹியூமனுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும், அந்த பிரச்சனை வந்து 99% பீப்புள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எல்லோரும் ஹியூமன் ஃபீலிங்ஸ் அதே தான். நான் உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அதே மிஸ்டேக்ஸை மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து பாதி பேர் குவைட் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க, பாதி பேர் வந்து ரீவெஞ்ச் பண்ணி இன்னும் மேலும் மேலும் அதிக லாஸ் படுத்திகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எதை நோக்கி போராடிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம சொல்லுவோம், தெரிஞ்ச எதிரிக்கிட்ட நம்ம வந்து சண்டை போடலாம். தெரியாத எதிரிக்கிட்ட வந்து நம்ம சண்டை போட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நான் பணத்தை மட்டும் குறிக்கோளை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா கல்லுக்கிட்ட கையில் குத்திட்டு இருக்க மாதிரி அது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் டைம் பார்ட் 1 போட்ட வந்து வியூஸ் அந்த அளவுக்கு போகல. மேபி அது நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் லைக்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வியூஸ் அந்த அளவுக்கு போகல. அதில் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும். நம்ம ஃப்ரீயாக ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் வந்து 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே. ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அது மேலே கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நம்ம ஃப்ரீ வெபினாருடைய லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்களும் வந்து கலந்துக்கலாம். சரி, இது வந்து நம்ம பார்ட் 2ல் நம்ம 7 years லாஸ் அப்படின்னு எப்படிலாம் லாஸ் ஆச்சு அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் பார்த்தோம். சரி, அதுலேருந்து எப்படி நம்ம ரிகவர் ஆன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 2012 உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 2012க்கு அப்புறம் வந்து என்ன லாஸ்லாம் ரிகவர் ஆகிடுச்சா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உள்ளே போகிறேன். அப்போது என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து கற்றுக்கிட்டா நம்ம ஈஸியாக கற்றுக்குவோம். 25,000 30,000 40,000 அப்படி கொடுத்தா கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வரேன். அப்போது நம்ம தமிழில் அந்தளவுக்கு அதிகமாக யாரும் இல்லை. அப்போது நான் வந்து பாம்பேயில் ஒரு பெரிய பிரபலமான, இப்போ நிறைய பேர் சொல்கிறது விடுங்க, பெரிய பிரபலங்கிட்டலாம் போகிறேன். அவங்களாம் பார்த்திங்கன்னா செமினார் எடுக்கிறாங்க. வெபினார் கிடையாது, அப்போ செமினார் எடுக்கிறாங்க. செமினாரில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க. பெரிய ஹோட்டல் இது. 50 பேர் மேலே உட்காந்துருக்காங்க. எல்லாம் வந்து கோட்டு சூட்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப பெரிய அளவில் வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த பெரிய அமௌண்ட், இந்த 25,000 அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் இது. ஆனால் எனக்கு பெரிய அமௌண்ட்டுன்றத வந்து இந்த அதிகமாக லாஸ் பண்ணிக்கிட்டு இல்லைங்களா. ஸோ லாஸ் பண்ணிக்கிட்டாலும் இந்த 25,000 வந்து சரி பரவாயில்ல விட, அவ்வளோவே லாஸ் பண்ணிட்டோம், இந்த 25,000 கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு என்ன 25,000 கொடுத்துட்டு போகிறேன். ஸோ அவங்க வந்து 50 பேர் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. அந்த கிளாஸில் 50 பேர் அட்டன் பண்ணதில் ஒரு எல்லாமே அதில் 50 பேரில் வந்து 40 பேர் வந்து பெரிய லெவலில் ரிச் லெவலில் இருக்காங்க. ஒரு 10 பேர் வந்து என்ன மாதிரி நார்மல் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நார்மலாக என்ன மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி சொல்லித்தராங்க. இதை வீடியோவில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டீச்சர்ஸ் நம்ம சொல்லித்தராங்களே, அவங்க மாதிரி குறை சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லித்தராங்க. அதுக்கு நமக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அவங்க சொல்லித்தந்தது மேபி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை சொல்லித்தராங்க. நமக்கு புரியல. இப்போ 50 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா 50 பேருக்கும் புரியணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. மேபி அதில் 20 பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், 30 பேருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், 5 பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், 45 பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஏதோ விஷயம் வந்து கண்டென்ட் வந்து மிச்ச பேருக்கு புரியுது, ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்குது. அதே மாதிரி கட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃப்ராங்காக சொல்லப்போனால் எனக்கு அந்த வெபினாரில் வந்து அந்த செமினாரில் வந்து எனக்கு எதுவும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. என்னாச்சு, ஒரு சின்ன எல்லா முக்கியமான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது இதுக்கு இந்த இடத்துல வந்து பை பண்ணுங்கள், இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க, இந்த பக்கம் அக்யூரேசி நல்லா வரும், ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து எனக்கு
அவ்வளோவா இல்லை. அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னடா அது 25,000 போச்சு, 30,000 போச்சு, 50,000 போச்சு, லட்சமாக போச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்லறையாக 10,000 5,000 அப்புறமா வந்து என்ன சொல்கிறது 25,000 30,000 ஃபஸ்ட்டு பெரிய பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டில் 10,000 12,000 இப்படிலாம் கொடுத்து கற்றுக்கிட்டேன். என்னென்னா ஒன்று எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு 2% 5% அந்த மாதிரி தான் கெயின் பண்ண முடிஞ்சே தவிர ஒரு 50% சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு 80% சொல்லி கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் வந்து என்னால் ரீச் பண்ண முடியல. ஒரு 5 to 10% வந்து ஒருத்தர்கிட்டையும் கற்றுக்க முடிஞ்சது. அப்போ மேக்ஸிமம் யார்கிட்ட கற்றுக்க முடிஞ்சதுன்னா என்னுடைய சக ட்ரேடர்ஸ், அதாவது நான் கற்றுக்கிறதுக்கு போகிறேன் இல்லைங்களா, என் கூட வந்து ஜாயின் பண்ணாங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் வந்து அதிகமாக மிங்கல் ஆனதில் அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து என் கூட வந்து அவங்க நிறைய கலந்துரையாடுறாங்க. அதாவது என்னால் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியுது. என்னால் டே நைட் எப்போ கூட என்னுடைய டவுட்ஸ்லாம் வந்து நான் கேட்டுக்கலாம், அவங்களுடைய டவுட்ஸ் நான் கேட்டுக்கலாம். அப்போ வந்து என்னென்னா என்னுடைய கம்யூனிகேஷன் வந்து இன்னும் வந்து டெவலப் ஆச்சு. அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிறது ரொம்ப அதிகமாச்சு. எனக்கு தெரிஞ்சது அவங்க கூட ஷேர் பண்ணுவேன், அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு கூட ஷேர் பண்ணுவேன். இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கற்றுக்கிற ஸ்டேஜ் இருந்து அப்புறம் ஃபேஸிங் என்ன பிரச்சனை பண்ணேன். அப்போது மெயின் இஷ்யூ என்னன்னா, சரி கற்றுக்கிட்ட ஸ்டேஜில் சரி நம்ம கற்றுக்கிட்டோமே நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்றப்போ என்ன பண்ணேன்னா என்னோடய ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணல. நான் என்ன கற்றுக்கிட்டனோ, நான் என்ன ஒரு அடுத்த லெவல் போகணும்னு நினச்சேன், என்னோடய ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண முடியல. அதாவது ஒரு செட்டப் வரலாம் சும்மா அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சாதாரண விஷயம் தான் அது. அந்த அமைதியாக இருக்கணுன்ற விஷயம் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவேன், அந்த மிடில் அந்த ஸ்டேஜ் வரத்துக்குள்ளே ட்ரேட் எடுத்துடுவேன். ட்ரேட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், எமோஷனல் ரூல்ஸை மிஸ் பண்ணால் எமோஷனல் ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு. அது எமோஷனல் வந்து ஃப்ரீ, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா எமோஷனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக தொத்திக்கும். எமோஷனல் தொத்திச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரீவெஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு விஷயம் நீங்கள் தப்பு பண்ண போனீங்கன்னா ஒன்று பின்னாடி என்ன பண்ணும், உங்களை தெரியாமையே உங்களை வந்து அந்த ட்ரேடு எப்படியாச்சும் லாஸ் பண்ண வைக்கும். ஓகேங்களா. இந்த விஷயத்தில் தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்தது. என்னடா அது என்ன பண்ணாலும் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால அப்ளை பண்ண முடியல. காரணம் என்ன, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2012 இல்லைங்களா, 2012லேருந்து கிட்டத்தட்ட 2014 வரலாம் அந்த 2 வருஷம் வந்து திரும்ப அதே பிரச்சனை. என்னடா அது நம்ம எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டாலும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியல, எவ்வளோ விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை என்னால் அப்ளை பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல, என்ன காரணம், என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா, சரி நான் திரும்ப முதலேருந்து 2007லேருந்து 2008 என்னென்ன விஷயம் பண்ணேன், எதெல்லாம் லாஸ் பண்ணிக்கிட்டேன், அதை ரிகவர் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. ஒன்று ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் போடல. இந்த ஸ்டாப் லாஸ் போடணுன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நாம் சொல்லணும் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு மனசே வராது. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயம் வரும். இல்லை லாஸை கொஞ்சம் மாடிஃபை, கொஞ்சம் கீழே அதில் எடுத்துடுவோம், கொஞ்சம் கீழே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மைண்ட் செட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து அவுட் ஆஃப் த மணி எடுத்தேன், ஓடிஎம். ஸோ இந்த காரணத்தால் தான் வந்து நான் அதிகமான லாஸ் பண்ணதுக்கான காரணம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணேன். சரி இனிமேல் நம்ம செமினார் வெபினார் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாச்சு, இனிமேல் நம்ம அவங்க சும்மா மேலே போய் கற்றுக்கிட்டு இருந்தால் அதே தான் சொல்லி தர போகிறாங்க. நமக்கு என்னென்ன இவ்வளோ வருஷமாக சொல்லி கொடுத்து 2 வருஷமாக கற்றுக்கிட்டாச்சு, 5 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு, இன்னும் புதுசாக எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு என்ன பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ், ஸ்டாப் லாஸ், இந்த ஓடிஎம் ஆப்ஷனில் வந்து கொஞ்ச நாள் தள்ளி நிற்கலாம் அப்படின்னு என்ன பண்ணேன், ஆப்ஷனை கொஞ்சம் நியூட்ரல் வச்சுட்டு இந்த ஸ்டாப் லாஸ் இந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி நம்ம லாஸ் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம ஸ்டாப் லாஸில் பண்ணுற மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கு உண்டான எஃபர்ட் என்னென்னக்குதோ பண்ணலாம், சைக்காலஜியாக ஓகே அது என்ன பார்த்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணேன். அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் கொடுத்து 2015 வந்து அதை ஸ்டடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 2015 இந்த ஸ்டாப் லாஸை பற்றி ஃபுல்லாக அது என்ன தான் பார்த்துடலாம், ஸ்டாப் லாஸ்ன்ற விஷயம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டார்கெட், இந்த டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் தான் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணது. ஓகேங்களா. அதாவது ஸ்டாப் லாஸ் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி எனக்கு லாஸ் ஆச்சு, ஸ்டாப் லாஸ் ஆனதுக்கப்புறம் நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும், டார்கெட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் ப்ராஃபிட் சைடு சம்பாதிக்கணுன்ற மைண்ட் செட் வரல, என்னோடய அவ்வளோ லாஸ் ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வரல. எனக்கு என்னென்னா இந்த ஸ்டாப் லாஸ்ன்னு டார்கெட் ரெண்டுத்தில் ஒரு விஷயம் பார்த்துலாது அப்படின்ற விஷயத்தில் தான் வந்து அந்த ஒரு வருஷம் முழுசாக நான் ஸ்பெண்ட் பண்ண டைம். அதுக்கப்புறம் தான் அந்த ஓடிஎம்ன்ற விஷயத்தை வந்து நம்ம ஓகே எதனால் லாஸ் ஆச்சு அப்படின்றத அந்த ஓடிஎம்மா ரைட் ஓகே, அப்போது நம்ம ஆப்ஷனில் சேலர்ஸாக மாறணும், அப்போ என்னென்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 65% வந்து நீங்கள் எஃபர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதாவது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ்லேயும் நீங்கள் டார்கெட்லேயும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, உங்கள் மைண்ட் செட் வந்து
ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் வந்து என்ன பண்ணணுன்றது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதுவும் நீங்கள் சக்ஸஸ் ஆன விஷயம் தான். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், 10 ட்ரேட் எடுக்கிறீங்களா, 5க்கு 5 போட்டோம். அதாவது பாதி ஸ்டாப் லாஸ் ஆகட்டும், பாதி டார்கெட் ஆகட்டும். நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருப்பீங்க. லிட்டில் பிட் ப்ராஃபிட், அதாவது என்ன சொல்ல, ப்ரோக்கரேஜில் வந்து அந்த லாஸில் இருப்பீங்க. அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நோ லாஸ் நோ ப்ராஃபிட்னா இப்போ 10 ட்ரேடுனா ஒரு 6 ட்ரேட் சக்ஸஸ் ஆச்சு, 5 ஃபெயில் ஆச்சு அப்படின்னா மிச்சம் ஒரு ட்ரேட் வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் போயிடும். அப்போ நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் வந்ததுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் தெளிஞ்சுது எனக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை வந்து ரொட்டீன் லைஃப்பை யூஸ் பண்ண ஒரு செயல் நம்ம பண்ண சொல்லும். அது வந்து ஒரு சாதாரண விஷயமே தெரியும். அதே ஒரு 100 டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்கள் ப்ராக்டிஸாக மாறிடும், உங்களுக்கு அனுபவமாக மாறிடும். அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் கொடுத்துங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் அது இல்லாமல் பண்ணவே மாட்டீங்க. ரொட்டீன் லைஃப் உங்களுக்கு அடிக்ஷனாக மாறிடும். அந்த ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன், நான் டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு லைஃப்பில் செட்டிங் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எட்ஜிங் பண்ணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சிபி ரெண்டுத்தையும் சேர்த்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணிவிட்டு செல்லிங்கில் என்னென்னலாம் பிரச்சனை வருது அதை பற்றி ஸ்டடி பண்ணி அதில் என்னென்ன ப்ராஃபிட் வரும், எப்படி வரும். அதில் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாலாம் ஒன்றும் வரல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தது ப்ராஃபிட்டு. ஆனால் ரிகவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துகிறேன். கிட்டத்தட்ட 2018 வரல வந்து நான் டைம் எடுத்துகிட்டேன். 3 வருஷம் ஆயிடுச்சு டைம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவாக தான் ரிகவர் ஆனது. ரிகவர் ஆக 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 அதுக்கப்புறம் வந்து தான் ஆப்ஷன் செல்லிங்கில் நான் ரிகவர் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய லாஸ்லாம் ரிகவர் ஆனதுக்கப்புறம் 2019 அப்புறம் என்னோடய லாஸ்லாம் ரிகவர் ஆனதுக்கப்புறம் சரி இந்த விஷயம் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு விஷயம் சொல்லலாம் அப்படின்ற விஷயம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லா விஷயம் நடந்தது எல்லாமே நீங்கள் 2019 என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய மந்த்லி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சரி 20% தான் இருக்கும். ஏன்னா வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. இப்போ இந்த 20% அடுத்த மாதம் பண்ணாலும் மேபி அடுத்த மாதம் எனக்கு 10% லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லாஸை வந்து மிச்சம் 10% நான் ப்ராஃபிட்டில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு அந்த அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இப்போ கூட சரி எனக்கு அந்த 20% 25% ஆகிடுச்சா சிஸ்டம் க்ளோஸ் பண்ண அதுக்கப்புறம் அந்த மாதம் ஃபுல்லாக ரிட்டையர்ட் எடுக்கவே மாட்டேன், என்னென்ன ஆகட்டும். ஏன்னா அடுத்த மாதம் நான் கொண்டு போனேன் அந்த ப்ராஃபிட்டை வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் ப்ராஃபிட்டில் இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் மந்த் எனக்கு அந்த லாஸ் ஆகிடுச்சுன்னா என்னுடைய ப்ராஃபிட்லேருந்து நான் லாஸ் எடுப்பேன் தவிர இந்த மொத்த டோட்டல் என்னால் வாஷ் அவுட் பண்ண முடியாது. அப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணி அந்த யூஸ் இல்லை அப்படின்ற விஷயத்தை ரொம்ப நாள் கடந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓகே ட்ரேடிங் மேக்ஸிமம் வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுனா மட்டும் அந்த ப்ராஃபிட்டில் சம் பர்சன்டேஜாக ரிஸ்க் எடுக்கலாம். 5% 10% ஓகே எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அந்த 5% உங்களுக்கு டார்கெட் நல்லா கிடச்சிதுன்னா இந்த 20% இந்த 5% 25% அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர கிடைச்ச ட்ரேட்லாம் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ரிகவர் ஸ்டேஜ் 7 இயர்ஸ் லாஸ்ட்லேருந்து நான் ரிகவர் ஆனதுக்கான முக்கியமான ரீசன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம போய் கற்றுக்குறோம் இல்லைங்களா, கற்றுக்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே அதுதான் இருக்குது. அதுதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா எக்ஸல் ஷீட் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணேன். என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் 2019 ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா எக்ஸல் ஷீட் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எக்ஸல் ஷீட் தான் நீங்கள் யார் அப்படின்றத கண்ணாடி மாதிரி இது உங்களை நீங்களே பிரதிபலிக்கும். நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு காட்டி கொடுங்க கண்ணாடி, அதுதான் எக்ஸல் ஷீட். எக்ஸல் ஷீட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது நிறைய பேர் எனக்கு பேப்பர் ட்ரேட் தானே எழுதி வைக்கிறது தானே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த எழுதுறதுக்கு கூட நீங்கள் 3 மாதம் எழுதுங்களேன், யாரும் எழுத மாட்டாங்க. உண்மையான ஒரு ட்ரேடிங் பண்ணுறவங்க தவிர்த்து சாதாரணமாக சும்மா இதை டைம் பாஸ் பண்ணுறாங்களா, அது பண்ணி பார்க்கலாம் இதை பண்ணி பார்க்கலான்றீங்களா, இது எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. ஏன்னா இதுக்கு அந்த அளவுக்கு பொறுமை வேணும். எப்படி அந்த அளவுக்கு பொறுமை வேணும். நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் சும்மா அப்படியே எக்ஸிட் அப்படியே கையில் எழுதுறது வேறு, ட்ரேடிங் அது உணர்வு பூர்வமாக எடுத்துகிட்டு அது எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணுறாங்களே அதுதான் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் ஃபயர்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னப்போ ஃபயர்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னேன். ஏன்னா அந்த ஃபயர்ஸில் வந்து 30 days சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 30 days சேலஞ்ச் லிங்க் இருக்குது. அப்போது அந்த 30 days சேலஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கர் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு மாதத்துடைய ப்ரோக்கிங் சார்ஜஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து நல்ல ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னென்ன நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், அந்த பிரச்சனை மேபி எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சரி அதுலேருந்து வெளியே வர்றது எப்படி, சும்மா நம்ம அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு எல்லாம் சொல்லிடுறது ஒரு பக்கம், சரி ஆனதெல்லாம் ஆச்சு, வெளியே வர்றது எப்படி அப்படின்ற விஷயம் தான் வந்து 2019 டிசிஷன் பண்ணி நான் வெபினார் அப்படின்ற முறையில் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து என்னோடய வெபினாருக்கு வந்து எப்படின்னா உண்மையிலே கற்றுக்கணுன்றவங்க மட்டும் தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா சும்மா அப்படியே டைம் பாஸ் ஈஸியாக வந்து ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம் 10 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்றவங்க வந்து என்னுடைய சேனல் வந்து அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நான் சொல்கிறது விஷயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் வந்து புரியாத மாதிரி இருக்கும், ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம் என்னுடைய யூடியூப் சேனலில். அதனால் சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க.
ஏன்னா எல்லாம் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்குறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் போட்டேன், எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிச்சேன், இவ்வளோ சம்பாதிச்சேன். ரைட்ப்பா, நீ 1 லட்ச ரூபா சம்பாதிச்ச ஒரு நாளைக்கு, அவங்கள பார்க்குறவங்களால சம்பாதிக்கணும் இல்லைங்களா? இப்போ நீ சம்பாரிச்சு போயிட்டேன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் அவங்களோட வீடியோ வராதா, அந்த மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறாங்க. இதில் என்ன மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க சம்பாதிக்கிறது நீங்கள் பார்க்குறது என்ன மோட்டிவேஷன் இருக்குது? நீங்கள் கையில் விழுந்து கையில் காலில் அடிப்படுறது உங்களுக்கு தான் அடிப்படுது, அவங்களுக்கு ஒன்றும் அடிப்பட போகிறதில்ல காமிக்கிறவங்களுக்கு. இப்படி நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஒரு 10 நாள் பார்க்குறீங்க, ஒரு வருஷமாக பார்க்குறீங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீன் வச்சுங்களேன். அந்த ஒரு வருஷமாக ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து நீங்களே உங்களால் ட்ரேடிங் எடுக்க முடியுமாத்தேன்? நீங்கள் மாமூலி என்ன பண்ணுவீங்க, சேம் 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி எடுத்துக்கு அடி உதப்பட்டுட்டு அந்த எமோஷனலுக்கு ஆளாயிட்டு, அந்த சொன்னீங்களா ஸ்விம்மிங் கதை தான், காதில் கண்ணில் தண்ணி மூக்கெலாம் போகும். அந்த எமோஷனல் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழுந்து எழுந்து தான் வெளியே வரணுமே தவிர, டைரெக்டாக 1 லட்ச ரூபாய் ஸ்க்ரீன் நான் பார்த்துட்டேன், நாலுலேருந்து என்கிட்ட நானும் ஒரு 1000 2000 சம்பாதிக்கலாம், 10,000 20,000 சம்பாதிக்கலாம்னு போனீங்கன்னா சேம் அதே கதை தான் ஆகும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வெபினார் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு என்ன 45 டேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 3 மாதம் எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ண கொடுப்பேன். அதுக்கப்புறம் 3 மாதம் வந்து ஃபயர்ஸில் 30 டேஸ் சேலஞ்ச் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி தான் மேலே போகுமே தவிர, ஒரு வாரத்தில் 10 நாள்லேயே வந்து ட்ரைனிங்கில் சக்ஸஸ் எல்லாம் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெபினார் ஜாயின் பண்ணணும், உண்மையிலேயே மனசார நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெபினார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். 45 டேஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அது வாட்ஸ்அப்பில் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். ஏன்னா இந்த லாஸை விட்டு எல்லாருக்கும் லாஸ் ஆகும் சகஜம் தான். அந்த லாஸை ரிகவர் பண்ணணுன்ற மைண்ட் செட் மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஒரு நல்லா உழைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட திறமை இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில். அதாவது இது சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை. நான் வெளியே வந்த ரீசன் இப்படி தான் வெளியே வந்தேன். நான் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய லாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணம் இவ்வளோ தான். என்னென்னா அந்த ரூல்ஸ், அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் முழு டார்கெட் அனுபவிக்கணும். ஸ்டாப் லாஸ் குறைச்சிக்கிட்டே வரணும். நாளுக்கு எஸ்எல் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். பரவாயில்ல, எஸ்எல் 10 நான் சொல்ல 10 ட்ரேட் எடுக்கிறீங்களா, 10 ட்ரேடு எஸ்எல் ஆகட்டும், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. 10 ட்ரேடு எஸ்எல் ஆகட்டும், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் ஏன் ஆச்சு அப்படின்றது எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்த டைம் அந்த ஸ்டாப் லாஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.